இன்கேஸ் ரிஸ்ட்டாக நீங்கள் யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. வாங்குனதுக்கப்புறம் இவங்களோட சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு புவரா இருக்குன்ட்டு. ஸ்பேர் பார்ட் வந்து ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் ஒரு சிலரால பேசத் தெரியாது. இப்போ நான்லாம் வந்து வண்டிய வந்து பிரிச்சு என்ன ப்ராப்ளம்னு நானும் டயக்னோஸ் பண்ற ஆளு. ஸோ என்னால அஸ்யூம் பண்ண முடியுது, அது டிஸ்ப்ளேல ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ அது நான் இவ்வளோ பேசி எனக்கே வந்து இவ்வளோ தடவ அலைய விடுறாங்கன்னா, அப்போ வண்டிய பத்தியே தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் எத்தன தடவ அலைய விட்டுருப்பாங்க. 51 டைம்ஸ் அலைய விட்டுருக்காங்கன்னு சொல்லி என்னோட வீடியோவுக்கு கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. 51 தடவ ஒருத்தர வந்து அலைய விடலாமா? அதாவது ஸ்பேர் இல்லன்னா, எதுக்கு மார்க்கெட்ல அப்ப நீங்க புது வண்டியெல்லாம் லான்ச் பண்றீங்க? ஸ்பேர் இருக்கு, சர்வீஸ் முதல்ல பெட்டரா இருக்கணும். நெறைய வண்டி வந்து மார்க்கெட்ல வந்துட்டு காணாம போயிட்டுருக்கும். அந்த மாரி தான் இப்ப இதுவும் ஆயிடும்னு நெனைக்கிறேன் ஃபியூச்சர்ல. இந்த வீடியோ யாருக்குன்னா ஏத்தர் வாங்கணும்னு யாருக்காவது ஐடியா இருந்துச்சுன்னா, அவங்க இந்த வீடியோவ வந்து ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இந்த வண்டி நான் 4 மாசத்துக்கு முன்னாடி வண்டி வாங்குனேன். நான் எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டுருக்கேன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சர்வீஸ் எந்த அளவுக்கு ஏத்தர் ப்ரொவைட் பண்றாங்க. ஆஃப்டர் சேல்ஸ் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. வண்டியோட குவாலிட்டி வந்து பெட்டரா தான் இருக்கும். அந்த குவாலிட்டிங்கிறது இப்போது சைனாவில் வந்து ஐஃபோன் கூட சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் அது ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், ஏன்னா ஐஃபோன்றனால. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் குவாலிட்டியாக தான் கொடுக்குறாங்க. பட் கியூசின்னு ஒன்று பார்க்கணும். ஒரு 100 யூனிட் வந்து வருதுன்னா அதை அசம்பிள் பண்ணும்போது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் கியூசி பார்ப்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக பார்க்காம எல்லாமே அப்ரூவ் பண்ணி அனுப்பிட்டே இருந்தாங்கன்னா, அது எல்லாமே வந்து கஸ்டமர் கையில் தான் போய் சேரும். அப்போது அந்த ப்ராப்ளம் கஸ்டமர்கிட்ட வரும். அவங்க அந்த ப்ராப்ளம்னு கொண்டு வரும்போதாவது அந்த பார்ட்டை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். அவங்க அப்பயும் வந்து சர்வீஸ் சொல்யூஷன் கொடுக்கறதில்ல. நம்ம வண்டி சர்வீஸ் விட்டுருக்கோம். அது இன்னும் கொடுக்கல. ஒரு 3 நாள் ஆச்சு வண்டி சர்வீஸ் கூப்பிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு போங்க வண்டியை. ஏற்கனவே 4 தடவை வண்டி விட்டுட்டேன். இப்போ சொல்கிறாங்க கொண்டு போங்க வண்டியை. உங்களுக்கு வந்து மறுபடியும் இஷ்யூ வந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் மேனேஜர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் அவங்களால முடிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு டயக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டயக்னைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது கொஞ்ச நேரம் தான் அந்த டிஸ்பிளே எரர் காமிக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் எடுக்கும்போது அப்போ உங்களுக்கு 10%ன்னு காமிக்கும். 10 தான் காமிக்கும், பர்சன்டேஜ் சிம்பிள் கூட காமிக்காது. 10 தான் காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிலோமீட்டர்ன்றது மேலே இருக்கும், கீழே இருக்கும். அப்புறம் சார்ஜர் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா சார்ஜிங்னே காமிக்கும். இந்த எரர்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கும்போது உங்களுக்கு திடீர்னு டிஸ்பிளே ரீஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஏதோ ஒரு ஸ்பீடில் போய்ட்டு இருக்கும்போது அப்படியே ஹேங் ஆகும். அப்படியே ஒரு ஸ்பீடில் அப்படியே ஹேங் ஆகும். இப்போ 30னா 30, 27 ஹேங் ஆகும். நீங்கள் ஆனால் போயிட்டே இருக்கலாம் என்ன ஸ்பீடில் வேணால். பட் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும்போது அவங்களுக்கு உடனே கால் பண்ணணுமா, அவங்க வர வரைக்கும் அந்த ஹேங் ஆனது அப்படியெல்லாம் இருக்காது. இப்போ ஐடியா கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்ளம் வரும்போது மேனேஜர் கால் பண்ணுங்க. நான் மேனேஜருக்கு இது செகண்ட் டைம் நான் வண்டி எடுக்கும்போதே நான் சொன்னேன், மறுபடியும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன், வாட்ஸ்அப் காலு. நீங்கள் ஃபோன் எடுங்க. ஃபோனை எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கால்லேயே உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன், ப்ராப்ளம் வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவர் ஃபோனும் எடுக்கல. நம்பர்லாம் கொடுத்தாரு, ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் நான் வீடியோவும் ஃபோட்டோவும் எவிடன்ஸோடு நான் அவருக்கு அப்போவே அனுப்பிவிட்டேன். அவர் அடுத்த நாள் ஒர்க்கிங் டே தான் அவர் பார்த்தாரு. எனக்கு ப்ராப்ளம் ஆனது சண்டே அன்றைக்கி ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் அப்போ கொடுத்த ஐடியாவை இப்போ எனக்கு பெங்களூர் ஏத்தர் டீம்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வண்டியில் வந்து ஸ்பேர் இல்லைன்றது அவங்க திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸ்பேர் இல்லைன்னா இல்லை, அதுக்கு காம்பன்சேஷன் வந்து உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருவோம், அந்த டிஸ்பிளே காஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லை ப்ரோ பேக் இல்லாமல் நான் வண்டி வாங்கியிருக்கேன், அட்லீஸ்ட் சரி ப்ரோ பேக் வந்து 20,000 ஒருத்தர், சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தானே, அதையாவது போட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கூட சரி போனால் போது நம்ம எதாவது டிசைட் பண்ணி அதுக்கு அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். அவங்க அதுவும் பண்ணலை. அவங்களுக்கு காசும் செலவாகக்கூடாது, கஸ்டமருக்கு சொல்யூஷன் கொடுக்கவும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ ஏத்தர்லேருந்து என்ன கால் பண்ணி இதுதான் சொல்கிறாங்க. திரும்ப இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் 4th டைம் நான் வண்டி விடும்போதும் பெங்களூர் ஏத்தர் டீம்லேருந்து கால் பண்ணார் இன்னொருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சொன்னார், திரும்ப ப்ராப்ளம் வராது, சரி வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் திரும்ப என்ன சொன்னாங்க, இதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வராத அளவுக்கு உங்களுக்கு அப்பவும் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன்ற கமிட்மெண்ட்டை அவங்க கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ஸ்பேரே கிடையாது. ஒரு வண்டி வந்து மேனுஃபேக்சர் ஆகி அவங்க ஃபுல்லாக யூனிட் அசம்பிள் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு பார்ட்டு தான். அதை தவிர்த்து எக்ஸஸ் பார்ட்டு அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பேட் இருக்கும். இந்த பேட் வந்து காமன் எல்லா வண்டிக்கும். ஸோ 4க்கு எனக்கு மாற்றி கொடுத்தாங்க, அதுவும் ஸ்டாக் ஆகிடுச்சு. இது காமன் எல்லா வண்டிக்கும். பேனல், இந்த பேனல் வந்து நிறையா கலர்ஸ் வருது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் மட்டும்தான் வரும். ஸோ அப்போ வந்து பேனல் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருந்திருக்கலாம். இப்போ பேனல் நிறையா கலர்ஸ் வந்துட்டுருக்கு. பேனல் கண்டிப்பாக இருக்காது. மேபி ஹெட்லைட் இருக்கலாம். ஹெட்லைட் வந்து காமன், ஏன்னா எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்டாண்டு, அலாய் வீல் கூட அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஏன் அப்படின்னா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு புது வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே பபிள்ஸ் வருது. அதாவது காற்று அடித்தோன்னா
அது வந்து அவங்க இந்த சோப் வாட்டர் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் லீக் ஆகிறதுலாம். புது வண்டி வந்து காற்றடிச்சா நிற்க மாட்டேன்றது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதை வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த சர்வீஸ் சென்டரில் எனக்கு காமிச்சாங்க. இங்கே வந்து சோப் வாட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பபிள்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு இந்த வீலே மாற்றி கொடுக்கலாம். ஒரு புது வண்டிக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக அந்த யூனிட் அப்படியே மாற்றி கொடுக்கறது இல்லைன்னா இதை உட்காந்து R&D பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி சர்வீஸில் விட்டுட்டு கஸ்டமர் போயிருக்காரு. இதை உட்காந்து இதை கழட்டி மாட்டினால என்ன பிரயோஜனம்? ஒன்று டயரில் இந்த இடத்துல கிரிப் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், டயர் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் இருக்கும். இல்லை இந்த ரிம்மில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ரிம்மில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கும், அதனால ஏர் அங்கே லீக் ஆகும். ஸோ இதுவா இல்லை அலாய் வீலா அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது அதை உட்காந்து R&D பண்ணிட்டு இருக்க டைமுக்கு இதை அப்படியே அவங்க கழட்டிட்டு புதுசாகவே போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஆனால் ஸ்பேர் இல்லை அவங்கக்கிட்ட. அது அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்கக்கிட்ட ஸ்பேர் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. இப்போ ஏத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இது லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஏத்தரோட சேல்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏத்தர் மட்டும் தனியாக இருந்தாங்க. மற்ற வண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்ஸ் கம்மியான மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட்ஸ் கம்மியான மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸில் கொஞ்சம் ஸ்லோப்பான ஏரியாலாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ மலை மேலெலாம் ஏறுறீங்கன்னா அந்த வண்டிலாம் ஏறாது, ஹீட் ஆகி அப்படியே மோட்ரு வந்து ஸ்டாப் பண்ணி விட்ரும். ஸோ இப்போது ஏத்தர் மட்டும் அந்த டைமில் வந்து மோட்ரு வந்து ஹெவியாக கொடுத்துருந்தாங்க, அதாவது வாட்ஸ் அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஐக்யூப், ஜெட்டாக்கு, அப்போ ஹீரோவில் வீடா, அப்புறம் ஓலா முன்னாடியே வந்துருச்சு. ஓலாவில் நிறைய விஷயம் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ஓலா ரொம்ப மோசம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 3 மேஜர் பிராண்டு இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோலாம் வந்து பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கவங்க. ஸோ அந்த பிராண்டோட இவங்களால் போட்டி போட முடியாது. ஸோ இப்போ சேல்ஸ் ஒரே வண்டியை விற்றுட்டு இருந்த டைமில் இவங்க மட்டும் இருந்தப்போ விற்றுட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய பிராண்டடான வெஹிக்கிள் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணோடனே இப்போ இதோட சேல்ஸ் கம்மியாகிடுச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவோட அவங்க டைப் வச்சுட்டாங்க. ஹீரோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போது ரிஸ்டான்னு ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதோட பிக்கப்பும் ஹீரோ வீடாவோட பிக்கப்பும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இந்த 450X, அப்பெக்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் மோட்ரு வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அந்த வண்டியை ரிஸ்டாவை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ரிஸ்டாவோட பிக்கப் தான் எல்லா வண்டியிலையுமே இருக்கும். அந்த ஐக்யூப் அப்புறம் டிவிஎஸ் வீடா, ஹீரோ வீடா, பஜாஜ் செட்டாக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், ரிஸ்டாக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ அப்போ காம்படிஷனில் பார்த்திங்கன்னா எந்த வண்டி உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த வண்டியை நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ அதனால் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இதில் இவங்க சர்வீஸும் ஸ்பேர் இல்லை. அப்போ எப்படி உங்களால் மார்க்கெட்டில் இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் டிசைனுக்காக எல்லோரும் வாங்குறாங்க, டிசைன் அண்ட் பிக்கப்பு. இன்கேஸ் ஓலா வந்து இவங்களோட பெட்டராக சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஓலாவே நிறைய சேல்ஸ் ஆகிடும் இதை விட.